இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து மார்கழி மாதத்தினுடைய சிறப்புக்களில் மார்கழி மாதத்தில் யார் ஹீரோ யார் ஹீரோயின்? கிருஷ்ணர் தான் ஹீரோ, ஆண்டாள் தான் ஹீரோயின். இன்றைக்கி நம்ம ஹீரோயினை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஹீரோயின் ஆண்டாள். ஆண்டாளுங்கிறவங்க வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு துளசி மாடம்னா துளசி செடி அடியில் பூமி மாதாவோட பொண்ணாக பிறக்கிறாங்க ஆண்டாள் அப்படிங்கிற குழந்தை. ஸோ ஸ்ரீவல்லிபுத்தூர் அப்படிங்கிற ஊருக்கு வந்து இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 108 திவ்ய தேசம்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த 108 திவ்ய தேசத்தில் ஒரு திவ்ய தேசம் வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர். விஷ்ணு சித்தர் அப்படிங்கிற பெரியாழ்வாருக்கு கோதை அப்படிங்கிற குழந்தை, அதாவது ஆண்டாளுக்கு ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்கிற விஷ்ணு சித்தர் தான். சித்தர்னா அடியவர்னு அர்த்தம். ஸோ கோதை, அதாவது ஆண்டாளனோட அப்பாவோட உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு சித்தர். அவரை தான் நம்ம காலப்போக்கில் என்னன்னு சொல்கிறோம்னா பெரியாழ்வார் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பெரியாழ்வார் வந்து அவரோட குழந்தைக்கு, அதாவது துளசி மாடத்தில் அடிஞ்சல் கடந்த குழந்தைக்கு அவர் வச்ச பேர் வந்து கோதை. ஆனால் காலப்போக்கில் அவங்களுக்கு வந்த பெயர் வந்து ஆண்டாள். ஆண்டாளை நம்ம எப்படி கூப்பிடுறோம் அப்படின்னா ஆண்டாள் நாச்சியார் அப்படின்னு சொல்லுவோம். ஆழ்வார்களில் அவங்களும் ஆண்டாளும் வந்து ஒரு முதல் நாச்சியார், அதாவது பெண் நாச்சியார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பெண் ஆழ்வார் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பெரிய ஆழ்வாரோட பொண்ணு ஆண்டாளும் வந்து என்னவான்னா அவர் ஒரு ஆழ்வார் இல்லையா நேச்சுரலி. ஸோ அவங்களுடைய பொண்ணு இருக்கிற ஆழ்வார்கள் அவங்க தான் ஒன் ஆஃப் த ஆழ்வார். அந்த 12 ஆழ்வார்களில் அவங்க ஒரு ஆழ்வார், வேறு எந்த ஃபீமேல் ஆழ்வாரும் கிடையாது. ஸோ அவங்க வந்து ஆண்டாள். அதே மாதிரி ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு இன்னொரு பெரிய சிறப்பு என்னென்னா, ஸ்ரீவல்லிபுத்தூரோட கோவில் கோபுரம் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம தமிழ்நாடு அரசனுடைய சின்னம். அதுதான் அதனோட சிம்பலாகவும் ஸ்ரீவல்லிபுத்தூர் கோவில் கோபுரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, ஆண்டாளுக்கு இன்னொரு பெரிய ஒரு சிறப்பு என்னென்னா, ஆண்டாள் தான் சூடி கொடுத்த சுடற்கொடி. அப்படி சூடினா என்ன, நம்ம போட்டுக்கிறத இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறது தான் சூடி கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ சின்ன வயசுலேருந்தே ஆண்டாள் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க போட்ட மாலையை தான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாளுக்கு கொடுத்து அவர் அதை போட்டிருக்காராம். ஸோ இதனால் சூடிக்கு அந்த மாலையை போட்டு அவங்க கொடுத்ததுனால ஆண்டாளை வந்து வழிபட்டால் என்ன ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆண்டாளோட அனுகிரகத்தோட இன்னியோட பதிவு முடியுது. ஸோ அந்த ஆண்டாள் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண வரம் கொடுக்கட்டும், எனக்கும் நல்லது செய்யட்டும், உங்களுக்கும் நல்லது செய்யட்டும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.